ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓனர் கிட்ட ஸ்கூல் ஃபீஸ்க்கு பணம் கேட்டிருந்தேன் பிரியா. என்ன சொன்னாரு? கொடுத்தாரா? இல்ல பிரியா. அதான பார்த்தேன். வசதி இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மனசு வராதே. அப்படி எல்லாரையும் சொல்லிட முடியாதுல்ல. ஹெல்பிங் மைண்ட் இருக்கிற வசதியானவங்களும் இருக்காங்க. ஓனர் அப்படி இல்லையே, அதான பிரச்சனை. சரி பிரியா, என்னோட ஓனர் அப்படி இல்ல. 1 லட்ச ரூபா தர முடியாது, வேணும்னா 1 மாச சம்பளத்தை முன்பணமா கொடுக்கறேன்னு 30,000 ரூபாய் மட்டும் கொடுத்தாரு. அட, ஆஃபர்ல நல்லவரா இருக்காரு. 30,000 கொடுத்ததுக்கு 1 லட்சம் கொடுத்திருந்தா ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்கலாம்ல. இப்பதான் நான் வந்திருக்கேன், அதனால நம்பிக்கை கொஞ்சம் தாமதமா தான் வரும். சரி, நாளைக்கு காலையில அந்த ஃபைனான்சியரை பார்க்க போலாம். அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அசல கட்டிடுறேன்னு கேட்டு பார்க்கலாம். என்ன சொல்ற? ஓகே பிரியா, கண்டிப்பா போலாம். சரி, அப்ப நீ சாப்பிட்டு ரெடியாரு. காலையில நேரத்தோட அவரை போய் பாத்துடலாம். சரி சரி, கால் பண்ணு. சரி, போயிட்டு வா. கிளம்புறேன். இவன் வேற சாப்பிட்டுக்கினே இருக்கிறான். அப்பா அப்பா, டேய் என்னடா டிஸ்டர்ப் பண்ணாத, கேம் விளையாடிட்டு இருக்கேன்ல. அம்மா அவளை பத்தி ஏன்டா ஞாபகப்படுத்துற? நான் தான் நிம்மதியா இருக்கேன்ல. அப்பா, அம்மா வந்துட்டாங்கப்பா. அந்த வடபழனியில 2 ஏக்கர் தானே, அதெல்லாம் முடிஞ்சிடும். யோ, அதெல்லாம் முடிச்சிடலாம். முடிஞ்சா ஒரு 2 சீட் தள்ளி விட்டுறேன், ஓகேவா? இரு கூப்பிடுறேன், வை. என்னாச்சு? எதுக்கு நீ இப்படி பேக்கை தூக்கி போடுற? யாரை என் வாழ்க்கையில பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அவளையே இன்னைக்கு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. யார பார்க்க கூடாதுன்னு நினைச்ச? யார பார்த்த நீ? வேற யாரு? உங்க அன்பு தங்கச்சி. தங்கச்சியா? அதான் நம்மளெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு எவனோ ஒருத்தனுக்காக நம்மளெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போனாலே அந்த விஜயலட்சுமியை தான் சொல்றேன்.